உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இவ்ளோ நேரம் நல்லா தானே இருந்தேன், இப்ப என்ன ஆச்சு உனக்கு? என்னோட ஃப்ரெண்ட் வருத்தப்படக்கூடாதுன்னு நான் அமைதியா இருந்தேன். நீ என்னன்னா என்னையும் எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டா, அவர் என்ன ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போறேன்னு சொன்னாலும் நீ என்ன விட மாட்ட. அவர் கொடுத்த லஞ்ச் பாக்ஸ கூட நீ வாங்கல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீக்கெண்ட் ஆனா அவங்க அம்மா அப்பா கூட எங்கெங்கயோ போயிட்டு வராங்க. ஆனா நான் மட்டும் எங்கேயும் போறது இல்ல, வீட்லயே இருக்கேன். உன்கிட்ட நான் பேச மாட்டேன். ஐய சாந்தா, எதுக்கு இப்படி நீ அழற? நான் தான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன்ல. நீங்க இப்பவே இப்படி இருக்கீங்க, நாளைக்கு நான் போயிட்டேன்னா உங்களை யாருங்க பாத்துக்குவா? ஐயோ, அந்தி சாயிர வேலையில இப்படி எல்லாம் பேசக்கூடாதுடி. தூன்னு சொல்லு போ. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. ஏய், பயம் என்னத்துக்குடி உனக்கு? பாயசம் கொஞ்சம் நிறைய பண்ணு, 2 பேரும் ஜாலியா சாப்பிடலாம். ஏய் ஏய், நீ எப்பவும் அழக்கூடாதுடா என் ராஜ்யத்தின் ராணி. சரி நீங்க போங்க, சரிக்கு பூரி செஞ்சு கொடுக்கணும். மாவு கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் மாவு போடணும். ஏய் நீ இரு, உன்னால முடியாது, நான் போய் கொண்டு வரேன். ஐயோ ஐயோ கடவுளே! இன்ஜினியர் சார், நீங்க எனக்கு உதவி செய்யறேன்னு வந்து இருந்த மாவெல்லாம் கொட்டிட்டீங்க. நீங்க எந்த வேலையும் செய்யாம இருந்தாலே எனக்கு பெரிய உதவிதான். போங்க போங்க, உங்க முகத்தை கண்ணாடியில போய் பாருங்க. பாருங்க, முகம் எல்லாம் மாவா இருக்கு. ஐயோ கடவுளே! நீ என்னை விட்டு போயிடுவேன்னு நானு கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாதுடி. ஒருவேளை உனக்கு முன்னாடி நான் போயிட்டா எப்படி இருக்கும் சாந்தா? டடன் டடன். எங்கள் இளவரசி எங்கே? நம்மளோட இளவரசி ரொம்ப உக்கிரமா இருக்காங்க. ஓ அப்படியா? எந்த காரணத்தினாலோ நமது இளவரசிக்கு எப்படி கோபம் வந்திருக்கிறது? புஷ்பக விமானத்தில் செல்ல வேண்டும் என்று கூறினாள். அது முடியாது என்று நான் சொன்ன காரணத்தினால் இப்படி அமர்ந்திருக்கிறார். அச்சச்சச்சச்சச்சோ, நீங்க எனக்கு புரியாத பாஷையில பேசினாலும் எனக்கு புரியும். பரவாயில்லையே, எங்க இளவரசிக்கு எல்லா பாஷையும் அத்துப்படியா இருக்கு. உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. நல்லா கொண்டு வந்தீங்க. வெறும் உருளைக்கிழங்கு குருமா. பூரி கொண்டு வந்தா குருமா விட்டுருவீங்க, குருமா கொண்டு வந்தா பூரிய விட்டுருவீங்க. பாவம், என் செல்லத்துக்கு பிடிக்குமேன்னு சொல்லி ரொம்ப ஆசையா பூரி செஞ்சேன். அத கூட மறந்து வச்சுட்டு வந்துட்டாரு உங்க இன்ஜினியர் தாத்தா. ஓஹோ, பாத்தீங்களாப்பா, இவ்வளவு நேரம் கோமா உட்கார்ந்திருந்தா அவங்க பாட்டி பேச்ச கேட்டதும் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிட்டா பாருங்க. நானும் என் குட்டியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லம்மா. என்னாச்சு சிரித்தங்கம், எதுக்கு கோவமா உட்காந்துருக்க? நீங்க எதுக்குன்னு காரணம் கேட்டீங்கன்னா அப்புறம் சாப்பிடாம அடம் பண்ண ஆரம்பிச்சிருவாமா. ஓ அப்படியா? நீ வாமா, இவங்க என்ன சொன்னா நமக்கு என்ன? வா. பூரி ஆலு குருமா, இந்த சாப்பிடு. அவளை நீ ரொம்ப கோவமா திட்டிட்டியா? நான் எதுவும் திட்டலமா. பாவம் குழந்தை, வளர்ற பொண்ணு இல்ல, இதெல்லாம் அவளுக்கு புதுசா தான் இருக்கும். அவளை சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் அவளுக்கு புதுசா இருக்கு போல இருக்கு. அவ மனசுல என்ன இருக்கோ என்னவோ. அந்த குழந்தைய இனிமே நீ திட்டாதம்மா. அம்மா, நான் எதுக்காக அவளை திட்ட போறேன் சொல்லுங்க? அவ ஆசைப்பட்டு கேக்குறத கூட என்னால செய்ய முடியலையேன்னா ஏன் மேலதான் எனக்கு கோவம் வருது. அவ எந்த விஷயத்துக்காகவும் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாதுமா.
நாளைக்கு நான் அவளை வெளியே கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். ஆ, எனக்கு எல்லாமே கேட்டுருச்சு. நாளைக்கு நாம வெளில போறோமா? ஹே! பாத்தீங்களாமா, நாம 2 பேரும் இங்க பேசுறத அவ்வளவு நேரம் அவ அங்க விட்டு கேட்டிருக்கா. எங்க இளவரசி எல்லாத்துலயும் சாமர்த்தியசாலி தெரியுதா? நான் ஒன்னும் கேட்கணும்னு நினைச்சு கேட்கல. பூரி சாப்பிடும் போது தானா கேட்டுச்சு. ஓ, சரி சாப்பிடு. சித்தம்மா, நிஜமாவே நாளைக்கு நாம 2 பேரும் வெளில போறோமா? அப்படின்னா என்ன கூட்டிட்டு போறேன்னு பிங்கி ப்ராமிஸ் பண்ண. அப்புறம் முடியாதுன்னா சொல்லக்கூடாது. சரி, முதல்ல பிங்கி ப்ராமிஸ் பண்ண. பிங்கி ப்ராமிஸ், அப்புறம் இந்த மங்கி ப்ராமிஸ். 2 பேரும் நாளைக்கு கண்டிப்பா வெளியே போறோம். ஐயோ சாந்தா, வேணாண்டி. ஏண்டி இப்படி படுத்துற? இல்லங்கன்னு சொல்றேன்ல. தாத்தா, இருங்க, ஏன் நான் இப்படி வரேன். ஓடுறீங்க? ஐயோ, எங்க உங்க போறீங்க? பாட்டி காலங்காத்தால ராமாயணத்தை ஆரம்பிச்சா. இங்க வா. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, வேணான்னு சொன்ன கேடு. வேணாண்டி. இங்க வாங்க வாங்க. ம். ஏய், பார்த்தா எல்லாரும் சிரிப்பாங்கடி. நல்லா சிரிச்சுக்கிட்டு போட்டோம். இப்படி இருந்தாதான் நீங்க எதையும் மறக்க மாட்டீங்க. என்ன பாட்டி இப்படி பண்ணிட்டீங்க? தாத்தா எல்லாத்தையும் மறந்துடுறாருல, இந்த லிஸ்ட கடைக்காரன் பார்த்து எல்லாத்தையும் போட்டு கொடுத்து அனுப்பிடுவான். கரெக்டா சொன்னீங்கம்மா. ம், இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு மூக்கு தொடச்சிக்க அம்மா கர்ச்சிப் கட்டுவாங்களே, அந்த மாதிரி இருக்கு. தாத்தா, உண்மையை சொல்லுனா இப்பதான் நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. ஆ, ஆ, ஏண்டி எல்லாரும் கிண்டல் பண்ற மாதிரி என்ன வைக்கிற? ஏங்க, அந்த குழந்தையே கிண்டல் பண்ணுது, இவ பண்ணா என்ன? தாத்தா, உங்ககிட்ட பேசலான்னு வந்தா ஏன் மானம் தான் போகுது. ம். ஏங்க, சீக்கிரமா கிளம்புங்க, கடை மூடிடுவாங்க. நாளைக்கு பண்டிகை, அப்புறம் காலையில போய் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாது. நாளைக்கு பண்டிகையா? என்ன பண்டிகை? வரலட்சுமி விரத பூஜை இருக்கு. வரலட்சுமி விரதம் பூஜைனா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்கன்னா, இத பாருங்க இன்ஜினியர் சார், நீங்க போங்க. தாத்தா, வேணும்னா என் வண்டி எடுத்துட்டு போங்க. இந்தாங்க கீ. ஓ, வண்டி நாசமாகணும்னு நினைச்சா அந்த கீயை அவர்கிட்ட கொடுமா. ஓ, தாத்தா, நானும் உங்க கூட வரேன். பிரியா ஆண்டி, கீ கொடுங்க. ஏய், ஆன்ட்டின்னு சொல்லாத. ஓகே ஓகே, ப்ளீஸ் இப்பயாவது சாவி கொடுங்க. தாத்தா, போலாமா? ஆ, பத்ரம். சரிங்க சீதாம்மா. தாத்தா, இப்ப நீங்க சொல்லுங்க, வரலட்சுமி விரதம்னா என்ன? உன் ஹஸ்பண்ட பத்தி இது வரைக்கும் நீ என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதே இல்ல. உன் ஹாஸ்டல் கேட்டை மூடிடுவாங்கன்னு சொன்னல, அதை விட இது ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. கிளம்பு, இன்னொரு நாள் இதை பத்தி பேசலாம். ஓகே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.